இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே வாஸ் எம்ஐ மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் எம்ஐக்கு எதிராக களமிறங்க போகிற சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டீமில் 25 பேர் இருக்காங்க ஸ்குவாடெல்லாம். இருந்தாலும் பிளேயிங் லெவனில் இடம் பிடிக்க போகிற 11 பேர் யார், அதை பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்மளுடைய ருத்ராஜ் தலைமையில் முதல் மேட்ச்சில் சிஎஸ்கே களமிறங்க போகிறாங்க இந்த சீசனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த சீசனில் பிளேயிங்களோட கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது மெகா ஆக்ஷன் எடுத்துக்க டீம் பல மாற்றங்களோட களமிறங்குது. அதனால் அதிலிருந்து 11 பேர் எடுக்கணும். அதில் யார் எடுத்தால் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தலைவலி இருக்கும். இந்த தலைவலி வழியை நம்ம கேப்டன் ருத்து எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. வழக்கம் போல் முதலாளாக நம்மள்ட்ட ருத்து ஓப்பன் பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. போன சீசனில் சில பல காரணத்துக்காக ரகனாக்கி தன்னோட இடத்த விட்டு கொடுத்து நம்பர் 3 பொசிஷனில் கிளம்பி இறங்கினார். ஆனால் இந்த சீரியஸில் இந்த நம்பர் 3க்கு ஒரு தரமான வீரர் எடுத்த கருத்தினால் ருத்து ஓப்பன் பண்ண போகிறாரு. ருத்து சமீப காலமாக எந்த ஒரு இந்தியன் டீமும் இல்லை. அதனால் இந்த சீரியஸ் அவருக்கு மிக முக்கியமான சீரியஸாக பார்க்கப்படுது. ருத்துவோட ரன் வேட்டை எந்தளவுக்கு தொடரும், அந்தளவுக்கு சிஎஸ்கேட வெற்றி வாய்ப்பும் அதிரடியாக இருக்கும். 2021 பார்த்துருப்பீங்க, ருத்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். சிஎஸ்கே டிராஃபியை கைப்பற்றிருப்பாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் ருத்து பண்ணும் பட்சத்தில் கட்டாயம் மீண்டும் ஒரு கோப்பையை சிஎஸ்கே தட்டி தூக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அடுத்ததாக ருத்துவோட ஓப்பன் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. ரச்சனா கான்வேயா அப்படின்னு சொல்லி. என்னையை பொறுத்தவரை கேட்டிங்களா, நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிட்டேன், நான் ரச்சின்னா ஓப்பன் பண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா கான்வே இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சாம்பியன் டிராஃபியில் கூட அவங்க டீமில் ஓரம் கட்டினாங்க. அதே ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா ரச்சினோட பார்க்கும்போது ரச்சின் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கார். ஒரு அதிரடிக்கான பேட்ஸ்மேன். முதல் பால்லேருந்து அதிரடியாக விளையாடுவார். ஆனால் கான்வே ஒரு நிதானமாக ஸ்டாண்டர்ட் பண்ணி விளையாடுற ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன். நம்மளுக்கு கான்வே மாதிரி கிளாசிக் பேட்ஸ்மனை விட ரச்சனை மாதிரி ஒரு பவர்ஃபுல் கிட்டர் தான் இப்போ தேவை. ஏன்னா ஆல்ரெடி அந்த பக்கம் ருத்து கிளாசிக்கில் விளையாடும்போது இந்த பக்கம் ஒரு பவர் கிட்டர் இருக்கும்போது ரன் ரேட் குறையாமல் இருக்கும். அது மட்டும் ரச்சின் தேவைப்படுற இடத்துல பவுலிங்கும் போடுவார். ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கும் பட்சத்தில் ரச்சின் பிளேயிங் லெவலில் இருப்பது சிஎஸ்கே மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்மே சேப்பாக் பிச்சில் நடக்குது. சேப்பாக் பிச்சு ஸ்பின்னுக்கு சாதமாக இருக்கிறனால அந்த இடத்துல ரச்சின் இருந்தால் சிஎஸ்கேக்கு இன்னொரு பலமாக இருக்கும். வெளியில் உள்ள கிரவுண்டில் நம்ம கான்வே பயன்படுத்தலாம். சேப்பாக்கில் கட்டாயம் ரச்சின் தான் இருக்கணும். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. 3வது வீரராக நம்ம இந்த சீசனில் எடுத்துகிற ராகுல் திருப்பாதி இறங்குவார். திருப்பாதி வேறு லெவல் பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸ்பின்னு ஃபாஸ்ட்னு சொல்லி எல்லா இதுலையுமே அடிப்பார். 150 ஸ்ட்ரைக்கெட்டில் விளையாடக்கூடிய ஒரு அதிரடியான வீரர். அதாவது எப்போ நிதானம் தேவை, எப்போ அதிரடி தேவை, அப்படி கலந்து விளையாடக்கூடிய வீரர். சமீப காலம் நமக்கு நம்பர் 3 பொசிஷன் செட் ஆகல. இந்த சீசனில் திருப்பாதி அதை நிறைவேற்றுவார் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நம்பர் 4 நம்மளுடைய சிவன் டூபே இருக்கார். மிகப்பெரிய ஹிட்டர்னு சொல்லலாம். கடந்த 2 வருடங்களாக சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஹிட்டராக இருக்கார். ஸ்பின்னருக்கு அச்சுறுத்தலாக இருக்கார். சிவன் டூபே பார்த்தாலே எதிரணிகள் ஸ்பின் போட பயப்படுறாங்க. அந்த பாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. போன சீசனில் பாஸ்ட்டையும் பிளந்தார். ஏன்னா நான் ஏரியாவில் 6 சாமிட்டாங்கிற மாதிரி இறங்கி அடித்தார் போன சீசனில். அதே பவர்ஃபுல் மாசான ஆட்டம் இந்த சீசனில் தொடரும் பட்சத்தில் சிஎஸ்கேனே எந்த ஒரு கும்பலும் அசைக்கவே முடியாது. இந்த சீசனிலும் சிஎஸ்கேக்கு நம்மளுடைய சிவன்டமே மிகப்பெரிய பவர் கிட்டராக இருப்பாரா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம டூபைக்கு அடுத்தாப்பில் ஃபாரின் ஆல்ரவுண்டர் கிளம்புறவங்க ஷாம்கரன் இல்லைனா ஜேமி ஓவர்டன் 2 பேர் ஒருத்தர் இருப்பாங்க. ஜேமி ஓவர்டன் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஹிட்டர். ஆனால் பவுலிங் அந்தளவுக்கு ஆவரேஜ் தான். ஆனால் ஷாம்கரன் பேட்டிங் ஆவரேஜாக இருந்தாலும் பவுலிங் வேறு லெவல் இருக்குது சொல்லலாம். எடுத்துக்கி ஃபாஸ்ட் பவுலர். ஜேமி ஓவர்டன் ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் தேவை அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே நினைத்தா மட்டுமே அவருக்கு பிளேயிங் இடம் கிடைக்கும். என்னையை பொறுத்தவரை முதல்ல ஒரு சில மேட்ச்சு ஜேமி ஓவர்டன் பெஞ்சில் உட்காருவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓவர்டனுக்கு லேட்டாக வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒருவேளை ஷாம்கரனுக்கு காயம் ஏற்பட்டாலோ இல்லை ஷாம் ஃபார்ம் அவுட் இருந்தாலும் தான் ஓவர்டனுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி ஷாம் தான் முதல் தேர்வாக இருப்பார். ஷாம் நம்மளுடைய கடைக்குட்டி சிங்கம்னு சொல்லி பேர் எடுத்தவர். டோனியோட செல்லப்பிள்ளையை வளம் வந்தவர். ஒரு அட்டகாசமான பவுலிங் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் சிறந்த ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேனாக இருக்கார். சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால் முதல் மேட்ச்சில் ஷாம்கரனுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அடுத்தாப்பில் நம்மளுடைய தளபதி ஜடேஜா. நீ ஐசிசி சாம்பியனாக இருக்கட்டும், ஐபிஎல் டிராஃபியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வின்னிங் ஷாட்னா நான் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சமீப காலமாக நம்மளுடைய தளபதியோட லக் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சாம்பியன் டிராஃபி வின் பண்ண கையோட தளபதி ஐபிஎல்லில் களமிறங்குறாரு. தளபதி மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. சேப்பாக்குனாலே ஸ்பின்னு தான். தளபதியோட சுழல் ஜாலம் தொடர் வேட்டை நடக்கும் நான் நினைக்கிறேன். தளபதி இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு ஒரு துடுப்பு சீட்டாக இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இருக்காது. நம்ம சிஎஸ்கேட மேட்ச் வின்னராக இருந்து வராரு. அடுத்ததான் நம்மளுடைய டோனி. போன சீசனில் சிஎஸ்கேட மிகப்பெரிய ஃபினிஷராக இருந்தார். மிகப்பெரிய பவர் கிட்டராக இருந்தார்.
ஒரு அட்டகாசமான ஸ்ட்ரைக்கர் 220 230 ஸ்ட்ரைக்கரில் விளாண்டார். இந்த வயசில் எந்த ஒரு இளம் வீரரும் செய்ய முடியாத சாதனை நம்மளோட தலை தோனி போன சீசனில் படைச்சார். லாஸ்ட் ஓவரில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர் அப்படிங்கிற சாதனை தனக்கு சொந்தமாக்கியிருக்காரு. இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய பவர் கிட்டராக இருப்பார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சிஎஸ்கேயோட சிறந்த பினிஷராக நம்ம தலை தோனி வலம் வருவார். தலை தோனிக்காகவே பல ரசிகர் பட்டாளம் இயங்குதுன்னா இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த சீசன்லேயும் நம்ம தலை தோனியோட சிக்ஸ் மழை பொழியும் தான் நான் நினைக்கிறேன். தலை தோனி முதல் மேட்ச்சில் எத்தனை சிக்ஸ் அடிக்க போகிறாருன்னு தெரில. பொறுத்து பார்ப்போம். சேப்பாக்கத்தோட கோட்டையை மீண்டும் தலை தோனி அலற விடுறாருன்னு. அடுத்ததாக நம் மண்ணின் மைந்தன், நம் சேப்பாக்கத்தின் செல்லப்பிள்ளை அஸ்வின் சமீப காலமாக சிஎஸ்கே ஸ்குவாட்லேயே தமிழக வீரர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4 வருஷமாக சிஎஸ்கே மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த சீசனில் 4 தமிழக வீரர்கள் அள்ளி போட்டிருக்காங்க. இருந்தால் பிளேயிங் லெவலில் இடம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற போது அஸ்வின் இருக்கார். பிளேயிங் லெவலில் ஒரு மாஸ் காட்ட போகிறாரு. சேப்பாக்க திறக்க போகிறதான்னு சொல்கிறேன். லோக்கல் நாயகன், உள்ளூர் நாயகன்னே சொல்லலாம். இவரோட சுழல் வேறு லெவலில் இருக்கும். நம்மளோட அஸ்வின், ஜடேஜா மற்றும் நூர் அகமது இவங்க 3 ஸ்பின்னர் எப்படி எம்ஐ சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில. நூர் அகமது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஒரு மிராக்கல் பவுலர். அவருக்கும் முதல் மேட்ச்சில் பிளேயிங்கில் இடம் கிடைக்கும். அவரும் தனக்கான வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் இந்த சீசனில் முதல் மேட்ச்சை நம்ம எம்ஐயை மிக எளிதாக வின் பண்ணலாம். எம்ஐ சிஎஸ்கே காலடிக்கிற மிக விரைவில் கட்டுக்குள்ளே வந்துடும். அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக். ஃபாஸ்ட் பவுலிங்னால அந்த இடத்துல முதல் இடத்துல வருது நம்மளோட மதுஷா பத்திரனா. 3 சீசனாக சிஎஸ்கே எடுத்த ஒரு பெஸ்ட் லிஸ்ட் பவுலர். இந்த சீசனில் எப்படி இருப்பாரா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. காரணம் அவர் அடிக்கடி காயம் ஏற்படுன்னு சொல்லி ஆக்ஷனை மாற்றிட்டார். இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். நேஷ்னல் டீமோட இடம் இல்லை. ஆனால் சிஎஸ்கேக்கு வந்தால் எப்பேற்பட்ட ஆளும் ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அதனால் மதுஷா பத்திரனா மீண்டும் ஃபார்முக்கு வருவார். மீண்டும் சிஎஸ்கே துடுப்பிச்சிட்டா இருப்பார் எல்லோரும் நினைக்காங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் முதல் மேட்ச் சிஎஸ்கேக்கு மதுஷா பத்திரனா உள்ளே இருப்பார். ஒருவேளை பத்திரனா தொடர்ந்து சொதப்பும் பட்சத்தில் நாதன் எலிஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் இந்த சீசனில் மதுஷா பத்திரனா உள்ளே இருப்பார். அடுத்ததாக நம்மளோட இன்வெர்ட் பிளேயராக முகேஷ் சௌத்ரினா அன்சுல் கம்போஜ் கிளம்புறவங்க. அதாவது சிவன் ரொம்ப பேட்டிங்கும் பவுலிங்கும் முகேஷ் சௌத்ரினா அன்சுல் கம்போஜ் இருப்பாங்க. இப்போ தெளிவான ஒரு பிளேயர்களை பார்க்கலாம். ருத்ராஜ் கான்வே இல்லைனா ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவன் டூபே, ஷாம்கரன் இல்லைனா ஜேமி ஓர்டன், ஜடேஜா, தலை டோனி, அஸ்வின், நூர் அகமது, கலீல் அகமது, மரிஷா பத்ரனா. இன்வெர்ட் பிளேயர் முகேஷ் சௌத்ரி இல்லைனா அன்சுல் கம்போஜ். இதுதான் சிஎஸ்கே எம்ஐக்கு எதிராக களமிறங்க போகிற பிளேயிங் 11. இந்த பிளேயிங் 11 வச்சா கட்டாயம் சிஎஸ்கே முதல் மேட்ச்சில் தட்டி தூக்கலாம். இந்த ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இல்லை பிளேயிங் 11 வேறு பிளேயிங் 11 இதில் ஏதோ மாற்றங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிஎஸ்கே பற்றி அபிஷேக் சேனலோடு இணைந்திருங்க. மற்றும் ஒரு அப்டேட் உங்களுக்கு சந்திக்க நண்பர்கள். நன்றி.